ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நலமுடன் இருக்க இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம். எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் எல்லாம் இருக்கணும். அப்புறம் நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்ஸ். அப்புறம் இன்றைக்கி லன்ச் என்னென்னா சுட சுட சோறு, பச்சை பயிரும் கத்திரிக்காயும் போட்ட ஒரு புளிக்குழம்பு. அப்புறம் இது எக் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான 4 இன்க்ரீடியன்ஸ் தான். அது போட்டு ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். அது லாங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் பச்சை பயிறு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 பேருக்கு செஞ்சுருந்தேன். இது அதிக அளவில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு இது செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இது எல்லாம் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் போடுறது தானே. இது தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டுறணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1/2 கிலோ, அப்புறம் கத்திரிக்காய் 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/4 கிலோ, தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிங்க. இது பச்சைப்பயிறு 1/4 கிலோ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தக்காளி 1/2 கிலோ நல்லா பழமாக 2 பேட்சாக அதை அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அரைச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா போட்டு அடுத்தது. அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி அது ஊற வச்சுருங்க. இந்த தேங்காய் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நாம் என்ன செய்யணும், இதுலேயே எல்லாமே கீழே எல்லாம் மசாலா நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்த்திட்டு மசாலா கூட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் தக்காளி தேங்காய் புளி எல்லாமே அரைச்சி அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் தாளிப்புக்கு வச்சிடலாம். குக்கர் வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு ஒன்று அரைச்சிட்டோம். இது குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றலாம். அதிக எண்ணெயெலாம் இது பிடிக்காது. அப்புறம் சீரகமும் வெந்தயமும் போட்டு தாளிப்புக்கு போட்டுடலாம். அப்புறம் தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அது போட்டுக்கலாம். இது செகண்ட் பேட்ச். தக்காளியில் என்னென்ன போட போகிறோன்னா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது ஒரு 4-5 ஸ்பூன். எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேணுன்னா போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அதையுமே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேட்ரிங் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது தேவைப்பட்டால் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக எல்லாம் நான்வெஜ், சிக்கன், அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே செஞ்சு தருவோம். சூப்பராக செஞ்சு அந்த டைமுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த புளி கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். கலந்துட்டு நாம் அப்புறம் தாளிப்பு இருக்குல்லையா அதில் ஊற்றிக்கலாம். புளியெல்லாம் கரைச்சிட்டு எங்கள் ஸ்டாண்டிங் கேமரா கொஞ்சம் வேலை செய்யலை. அதனால் கையிலேயே பிடிச்சிட்டு ஒரு கையிலேயே செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா. அப்புறம் இந்த தாளிப்பு நல்லா இதாகிடுச்சு. வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 kg போட்டேன். இந்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது பெங்களூர் கத்திரிக்காய். இது புளிக்குழம்புக்கு ஒன்று தான் நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பொரியல் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெலாம் வச்சிங்கன்னா சாம்பார் சல்லுன்னு இருக்கும். அதனால் இது முழு கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். இது யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கீழே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லையே எல்லா மசாலா, தேங்காய் தக்காளி மசாலா ஐட்டம் புளி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திக்கலாம். ஒன்று சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு இருக்குல்ல அதையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணும், போட்டுக்கணும். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா பச்சை பயிறு இதில் வேகாது. நம்ம வேக வச்சு ஒரு 4-5 சவுண்ட் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா தான் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் அந்த மசாலா பிடிக்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி தூவி அப்புறம் ஒரு சவுண்டு விட்டுறலாம். ஒரு சவுண்டு விட்டால் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நாளோட பச்சை பயிறு ஆன 2வது நாள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது குக்கிங்க்கு இடையில இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸு டீ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கணும். நம்ம அதே நாங்கள் ஒரு 12 மணிக்கு அளவு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்குவேன்.
அந்த ஃப்ரூட்ஸு ஏதாவது சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இது வந்து எங்கே கிடைக்குதுன்னு நம்ம ஈரோட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த மார்க்கெட்டில் வந்து 12, 1 மணிக்கு வந்து ஃபார்மர்ஸ்லாம் வருவாங்க, விவசாயிங்களாம். அவங்க வந்து வேன்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எல்லா காய்கறிங்க, நாட்டு காய்கறி, இந்த மாதிரி பப்பாளி, கொய்யாப்பழம், அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. நிறைய கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே நாட்டு காய்கறிங்க கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. அது 1 மணிலேருந்து 4, 5 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மதியானத்தில் தான் போய் வாங்குவோம். ரொம்ப சீப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழம்பாயிருச்சுங்களா, அது குழம்பானதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு தொட்டுக்க வேணும் இல்லையா, இது வந்து எக் ஃப்ரை வந்து அதுக்கு என்னென்னா வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். வேக வச்ச முட்டையை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அதுவுமே கொஞ்சம் இதாகி வரணும். இந்த மாதிரி நம்ம கரண்டியெல்லாம் போட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணி பிடிச்சி இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி ஆட்டினிங்கன்னா இந்த முட்டை வந்து உடையாமல் நல்லாயிருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம கரண்டியெல்லாம் போட்டோம்னா என்னோடதே ஒரு 2 முட்டை வந்து இதில் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் கரண்டியே போட்டுறாதீங்க. வந்து நல்லா இப்படி துணியிலே ஆட்டுங்க, அதிலே வந்து நல்லா சூப்பராக வந்துடும், ரவுண்டாக இருக்கும். ஆனால் இது என்னென்னா வேகும்போதே எங்களுது வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு முட்டை, இல்லை வெளியே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லைன்னா மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா இந்த முட்டை முழுசாக வேணுங்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் அது இருக்கிறத எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி அது பண்ணேன். அதுதான் இந்த தட்டில் இருக்கிறது. அது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. முழு முட்டையோடு இதுதான் எல்லா மசாலாலாம் சேர்ந்து இது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எக் ஃப்ரை இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் செய்யலாம், பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். முட்டையை வேக வச்சுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட சோறு, அப்புறம் எக் ஃப்ரை, அப்புறம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பச்சை பயிரானம் எல்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.